தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
जनकराज मनोहराय मामकाभीष्टदाय महितम
மீண்டும் தொடர்ந்து இந்த மெடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அருமை சகோதரிகளுக்கு தமிழ் பேரவையின் சார்பாக புத்தகம் பரிசாக வழங்கப்படுகின்றது. சேர்ந்து வைக்கணும்.
இளம் மாணவிகள் அருமையாக அவர்களுடைய குழுவோடு சிறப்பாக நடனம் ஆடுகிறார்கள். இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும், முயற்சி வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மடனையும் தாழ்த்த தண்ணியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமழ தூவி துதியாலே வீட்ட வாய நெடுங்காலமே என்று அருமையாக கிருபா அவங்களுக்கு வந்து நம்ம கிருபாதேவி சிறப்பு மாமணி அம்மா வந்து கிராமப்புற மாணவிகளை வந்து திருப்பூரை வந்து அவங்க தாயகமாக கொண்டிருந்தாலும் அவங்க அரியலூர் மாவட்டத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. திருமானூரில் டிசி கருணாநிதி அவங்க குடும்பத்தினர் வந்து நாதஸ்வரத்தில் ரொம்ப புகழ்பெற்றவங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர், அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கிறார். அவர் தான் வந்து கிராமப்புறத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து ஊக்குவித்து அவர்களை எல்லாம் இந்த நடனம் எல்லாம் ஆடுவதற்கு உண்டான பயிற்சியை கொடுத்து பல பேர்த்த வந்து அரங்கேற்றம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த கலைஞானி விருதை நம்ம வழங்குறோம். கொடுத்து அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவுதானே, பசிக்குதா என்பதை எண்ணும் பொழுது பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் பாங்கினை பார்க்கிறோம். அவர்களுடைய கொடை திறன் போற்றுதற்குரியதாக இருக்கிறது, வாழ்த்துவதற்காக இருக்கிறது. தற்பொழுது இந்த மாணவிகளுக்கு நாம் பரிசு வழங்கி பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இவங்க திரும்ப என்ன இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. அப்படியே 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 இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அவங்களுக்கு கொடுக்க சொல்ல அப்படியே இருக்குது. எல்லாரும் கையில் கொடுத்துருங்க, எல்லாரும் கையும் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க, அவங்களே மாற்றிப்பாங்க. அப்புறம்